இன்றைக்கி 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அந்த கொஷின் பேப்பரோட பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே 90 கொஷின் வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். வெறும் கொஷின் என்ன ஆன்சர் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி 91லேருந்து என்னென்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இது திருக்குறள் ரிலேட்டடான கொஷின். திருக்குறள் பற்றி கேட்டிருக்காங்க. வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டில் அன்புடைமை, 3ல் இல்வாழ்க்கை, 4ல் புதல்வரை பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எந்தெந்த அதிகாரம் இருக்கோ அதைப்படி தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறது 5வது அதிகாரமாக இருக்குது. இதே அன்புடைமை அப்படிங்கிறது 7வது அதிகாரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது 4வது அதிகாரமாக இருக்குது. புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறது 6வது அதிகாரமாக இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது வரணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறது வரணும், அதுக்கப்புறம் புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறது வரணும், லாஸ்ட்டாக அன்புடைமை வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3, 1, 4, 2 அப்படிங்கிற அந்த வரிசையில் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு 92 பார்த்திங்கன்னா இதுவும் தமிழ் ரிலேட்டட் கொஷின் தான். தமிழ் கொஷினை ஜிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. பகைவர் புல் ஆர்க எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகைவர் புல் ஆர்க எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறில் தான் பகைவர் புல் ஆர்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னா, இந்த பகைவர் புல் ஆர்கைக்கு முன்னாடி ஒரு 2 லைன் வரும். அந்த 2 லைன் தான் இங்கே எழுதியிருக்கேன். வாலி ஆதன் வாலி அவினி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே தான் பகைவர் புல் ஆர்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது என்னென்னா எப்படி வந்திருக்குன்னா, வாலி ஆதன் வாலி அவினி பகைவர் புல் ஆர்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கும். இதில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆதன் வாழ்க, ஆதன்னு ஒரு அரசன் இருக்கான், அவன் வாழ்க. அப்புறம் அவினி அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கான், 2 மன்னரும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பகைவர் புல் ஆர்க அப்படின்னா அந்த 2 அரசர்கள் மன்னர்களையும் எதிர்க்கிற அந்த பகைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க காட்டுக்கு பயந்து ஓடிடுவாங்களாம். ஓடிட்டு அந்த காட்டில் போய் வெறும் புல்லரிசியை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அதான் புல் ஆர்க அப்படின்னா அந்த புல் எதை குறிக்குதுன்னா புல்லரிசியை குறிக்குது. ஸோ அந்த பகைவர் இருக்காங்கல்ல, அவங்க ஆதனுக்கும் அவினிக்கும் பயந்துட்டு அந்த பகைவர்கள்லாம் காட்டுக்குள்ளே போய் புல்லரிசியை சாப்பிட்டு வாழுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. இது ஐங்குறுநூற்றில் ஒரு பாடல். பகைவர் புல் ஆர்க அப்படிங்கிறது வாலி ஆதன் வாலி அவினி பகைவர் புல் ஆர்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர் யாருன்னா சோழர்கள். சோழர்கள் தான் கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தார்கள். அது இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று காரணம் டைப் கொஷின் கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புலவர்களில் சிலரே பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலோர் தத்தமுக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வு நடத்தினர் அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டாக இருக்குது. புலவர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, பரிசில் வாழ்க்கைனா மன்னரிடம் செல்வாங்க. மன்னரிடம் சென்று மன்னரை பற்றி நிறைய புகழ்ந்து பாடுவாங்க. அவங்களுடைய வீரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை புகழ்ந்து பாடி அவங்கள்ட்டேருந்து பரிசுகள் பெற்று அதைப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. இதான் பரிசில் வாழ்க்கை அப்படிங்கிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, புலவர் சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி பரிசில் வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. பெரும்பாலான என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்று அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. காரணம் பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவாக பரிசு நல்கிய போதும் முகம் மாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர் அப்படிங்கிறாங்க. இப்போ அரசர் இருக்காருன்னா அவர் அந்த பரிசு கொடுக்குறப்ப ஏதாச்சும் முகம் மாறி கொடுக்குறாரு அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு மன கஷ்டத்தோடு அந்த கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்களாம், அது வேணான்னு சொல்லி மறுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதை வாங்கிக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ காரணமும் கரெக்டாக இருக்குது. கூற்றும் கரெக்டாக இருக்குது, காரணமும் கரெக்டாக இருக்குது. ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சராக வரணும். இதுக்கப்புறம் மேக்ஸ் கொஷின்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு 1 ரூதர்ஃபோர்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 ரூதர்ஃபோர்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 10⁶ டிஸ்இன்டகிரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறதான் கரெக்டு. 10⁶ டிஸ்இன்டகிரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது தமிழில் ஒரு செகண்ட் நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை கொடுக்கும் கதிரியக்க பொருளின் அளவு அப்படிங்கிறது. ஒரு செகண்ட் நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை கொடுக்கும் கதிரியக்க பொருளின் அளவு 10⁶ டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு
கேஸ்லர் சிண்ட்ரோம் எனப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து சயின்ஸ் கொஷின். கேஸ்லர் சிண்ட்ரோம் எனப்படுவது அப்படின்னா விண்வெளியில் குவிந்துள்ள செயற்கைக்கோள்கள், ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் விளைவு. அதனால் ஏற்படும் விளைவை தான் வந்து கேஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னா விண்வெளியில் குவிந்துள்ள செயற்கைக்கோள்கள், ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் விளைவை தான் அப்படி சொல்கிறாங்க. கேஸ்லர் சிண்ட்ரோம் refers to accumulation satellite fragments, spent rocket stages and other discarded materials in space. இதுதான் வந்து கேஸ்லர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் 108வது. இது வந்து கூற்று காரணம் டைப்பு. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? புதிய பாடங்கள் மற்றும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. புதிய பாடங்கள் மற்றும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கின்றனர் வந்து கரெக்டு. காரணம் வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருத்துசார் கற்றல் மற்றும் ஆரம்ப நிலையில் புதிய பாடங்களை கருத்து சார்ந்து புரிந்து கொண்டு கற்க ஊக்குவிக்கின்றனர் அப்படிங்கிறது கரெக்டு. இது வந்து ரெண்டுமே கரெக்டாக இருந்தாலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமானு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் சொல்லிவிட்டு அதை ஏனெனில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூற்று சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருத்துசார் கற்றல் மற்றும் ஆரம்ப நிலையில் புதிய பாடங்களை கருத்து சார்ந்து புரிந்து கொண்டு கற்க ஊக்குவிக்கின்றனர். ஏனெனில் புதிய பாடங்கள் மற்றும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கின்றனர். ஸோ கூற்றும் கரெக்டாக இருக்குது, காரணமும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக மற்றும் மேலும் சரியான வரிசை முறையை காண்க அப்படிங்கிறாங்க. உயிரற்ற பொருள் அப்படிங்கிறது எதுனா சூழலியல் மண்டலத்தில் உள்ள உயிரற்ற கூறு அப்படிங்கிறது வந்திருக்கணும். கரும்பு சக்கை அப்படின்னா சாறு பிரித்தெடுத்த பிறகு நொறுக்கப்பட்ட கரும்பு, அதான் வந்து கரும்பு சக்கை அப்படிங்கிறாங்க. கார்சினோஜன் அப்படிங்கிறது புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு கரிம கலவையை தான் வந்து கார்சினோஜன் அப்படிங்கிறாங்க. ஊனுண்ணி அப்படின்னா மற்ற விலங்குகளை உண்ணும் விலங்குகளை தான் வந்து ஊனுண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷில் ஏபயாட்டிக் காம்போனன்ட் அப்படின்னா நான் லிவிங் காம்போனன்ட் இன் அன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது. பேகேஜ் அப்படின்னா த க்ரஷ்டு கேன் ஆஃப்டர் த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஜூஸ். கார்சினோஜன் அப்படின்னா டாக்ஸிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் காசிங் கேன்சர். நெக்ஸ்ட்டு கார்னிவோரஸ் அப்படின்னா அனிமல்ஸ் தட் ஃபீட் ஆன் அதர் அனிமல்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கூற்று காரணம். கூற்று வந்து சுற்றுச்சூழலில் நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையாக நைட்ரஜனை சுற்றுச்சூழலியல் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிறது அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழலில் நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிறது. கூற்று கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காரணம் இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசு ஆகி மாறி மற்ற கரிம சேர்மங்களுடன் வினைபுரிகிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காரணம் கூற்றுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஏன்னாங்க ஏனெனில்னு போட்டு பார்த்தா அங்கே கரெக்டாக சூட் ஆகுது. இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசு ஆகி மாறி மற்ற கரிம சேர்மங்களுடன் வினைபுரிகிறது. ஏனெனில் சுற்றுச்சூழலில் நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிறது. ஆப்ஷன் பி. அசர்ஷன் அப்படின்னா ஓவர்லோடிங் ஆஃப் நைட்ரஜன் இன் த என்விரான்மெண்ட் கேன் காஸ் அன் imbalance to the natural nitrogen cycle. Reason: nitrogen becomes a pollutant when it escapes into the environment and reacts with other organic compounds. இது வந்து ஒரு பூகம்பம் கொஷின். எர்த்குவேக் அதனால் ஏற்படும் விளைவுகள். ஸோ பூகம்பத்தால் ஏற்படுபவை எவை அப்படின்னா நிலச்சரிவு. பூகம்பத்தால் ஏற்படுவன என்னென்னா நிலச்சரிவு ஏற்படும், அதே மாதிரி சுனாமி ஏற்படும், அதே மாதிரி வெள்ளமும் ஏற்படும். ஆனால் மின்னல் இடி அது வந்து ஏற்படாது. மின்னல் இடி அப்படிங்கிறது அது வானத்தில் நடக்கக்கூடியது. ஆனால் பூகம்பம் அப்படின்னா அது பூமியில் நடக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு. ஆப்ஷன் ஏ 2, 4, 5 அப்படின்னு தான் வந்திருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காஸ்ட் பை எர்த்குவேக் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் வரும், சுனாமி வரும், ஃப்ளட்ஸ் வரும். ஆனால் லைட்னிங் அண்ட் தண்டரிங் வராது. இந்த கொஷின் வந்து ராங்காக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜியாகிரஃபி ரிலேட்டட் கொஷின்னு. இது என்னென்னா, இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் இனங்கள் பற்றிய தவறான பதிலை தேர்வு செய்வோம். இதில் வந்து 2 மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பசுமை மாறா காடு. இது வந்து ரோஸ்வுட், டூன், கருங்காலி, குர்ஜன் இதெல்லாம் வந்து பசுமை மாறா காட்டில் வளரக்கூடிய அந்த மரங்கள் சொல்லலாம். இதே பூமத்திய ரேகை காடுகள் அதில் வந்து சிர், ப்ளூ பைன், ஸ்ப்ரூஸ் அதே மாதிரி சைப்ரஸ் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை காடுகளில் வளரக்கூடியது. ஆனால் பருவமழை காடுகளில் வந்து வளரக்கூடியது வந்து வெள்ளி ஃபிர், வால்நட், தேவதாரு, வெள்ளை வில்லோ அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தப்பாக இருக்குது. எது வரும் அப்படின்னா தேக்கு, சால், மூங்கில், சந்தனம், வேம்பு இதெல்லாம் வரும். இங்கிலீஷில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரோஸ்வுட், டூன், எபோனி, குர்ஜன் அப்படிங்கிறது வரும். இதே ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னா சிர், ப்ளூ பைன், ஸ்ப்ரூஸ், சைப்ரஸ் அப்படிங்கிறது வரணும். மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னா டீக், சால், சாண்டல்வுட் அதே மாதிரி நீம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டும் ஒரு ஜியாகிரஃபி கொஷின்ஸ். பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டும் 3 கரெக்டாக இருக்குது. செகண்ட் மட்டும் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றளவு தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு. அரேபியா கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றளவு தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது கரெக்டு. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழையின் பொழுது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும். அதுவுமே கரெக்டு. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தில் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும் அப்படிங்க கரெக்டு. செகண்ட் வந்து கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற தப்பு. கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவு குறையும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். The most monsoon rainfall is caused by the depression over Arabian Sea and Bay of Bengal. The eastern coastal area of Tamil Nadu remains dry during southwest monsoon. Correct. Second என்ன வந்திருக்குன்னா the amount of rainfall decreases with increasing distance from the seashore அப்படின்னா வந்திருக்கணும். The amount of rainfall decrease with increasing distance from the seashore அப்படின்னா வந்திருக்கணும். ஆப்ஷன் பி. நேஷ்னலிஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து சுப்பிரமணிய பாரதி அப்படின்னா அவர் எழுதுனது இந்தியா அப்படிங்கிற அதில் வந்து வேலை பார்த்துருந்துருப்பார். சுப்பிரமணிய பாரதி அப்படின்னா இந்தியா அந்த நியூஸ் பேப்பரு. அடுத்தது அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது நியூ இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து உருவாக்குனாங்க. அவங்க தான் வந்து ஆரம்பித்தது. அன்னி பெசன்ட்னா நியூ இந்தியா. இது ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் ஸ்வதேசமித்திரன் ஆரம்பித்தார் 1882. 1882 வந்து ஸ்வதேசமித்திரன் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆரம்பித்தது. இதே பி அனந்தசார்லு அப்படிங்கிறவர் 1884 மெட்ராஸ் மகாஜன சபா வந்து ஆரம்பித்தார். 1882 ஸ்வதேசமித்திரன் ஆரம்பித்தது ஜி சுப்பிரமணிய ஐயர். 1884 மெட்ராஸ் மகாஜன சபா ஆரம்பித்தது பி அனந்தசார்லு. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னா இந்தியா, அன்னி பெசன்ட் அப்படின்னா புதிய இந்தியா நியூ இந்தியான்னு இங்கிலீஷில் வரும். ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னா சுதேசமித்திரன் 1882. பி ஆனந்தசார்லு அப்படிங்கிறது சென்னை மகாஜன சபா 1884. சி. இதுவுமே ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். சுயாட்சி இயக்கம் அப்படிங்கிறது யார் ஆரம்பித்ததுன்னா அன்னி பெசன்ட். எந்த வருஷம் 1916 செப்டம்பரில் ஆரம்பித்தாங்க. 1916 செப்டம்பரில். அடுத்தது குடியரசு அப்படிங்கிறது ஈவே ராமசாமி பெரியார் ஆரம்பித்தது தான் குடியரசு 1925. பெண்கள் சுதேசி சங்கம் அப்படிங்கிறது அம்புஜத்தம்மாள் ஆரம்பித்தது. அம்புஜத்தம்மாள் ஆரம்பித்தது தான் பெண்கள் சுதேசி சங்கம் அப்படிங்கிறது. தேவதாசி ஒழிப்பு முறையை வந்து கொண்டு வந்தது வந்து முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி ஒழிப்பு முறை அந்த முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டது வந்து முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க தான். ஆப்ஷன் ஏ. ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பரில் கொண்டு வந்திருப்பாங்க. குடியரசு அப்படிங்கிறது ஈவே ராமசாமி 1925 இந்த பேப்பர் வந்து உருவாக்கியிருப்பார். உமன்ஸ் ஸ்வதேஷி லீக் அப்படிங்கிறது எஸ் அம்புஜத்தம்மாள் ஆரம்பித்தது. அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் 1929.
1929 வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அது சட்டமாக எப்போ வெளிவந்திருக்கும் அப்படின்னா 1947 கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து சட்டமாக வந்து வெளிவந்திருக்கும். 1929 வந்து அந்த பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சட்டமாக வந்தது 1947. நெக்ஸ்ட்டு இல்துமிஷின் வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து போர் தொடுத்து போனதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பெங்காலில் வந்து எப்போ போர் தொடுத்து போயிருப்பார்னா 1224, அதாவது 1227. நெக்ஸ்ட்டு பில்சா கோட்டையை வந்து எப்போ வெற்றிகளை இது பண்ணியிருப்பாருன்னா 1234, 1234 தான் வந்து அங்கே இப்போ போர் தொடுத்திருப்பார். இல்துமிஷின் வெற்றிகள் அங்கே தான். அடுத்தது குவாலியரில் வந்து 1231, 1231. லாஸ்ட்டாக ரத்தம்போர் அப்படிங்கிறதுல வந்து 1226, 1226. அதுபடி பார்த்தா 4132 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து ரத்தம்போர், அப்புறம் வங்காளம் அதாவது பெங்கால், அப்புறம் குவாலியர், லாஸ்ட்டாக பில்சா கோட்டை. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றினது. மொஹஞ்சதாரோவில் உள்ள வீடுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படிங்கிறாங்க. இதில் வந்து செகண்டும் தேர்டு கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தப்பாக இருக்குது. செகண்டு வந்து மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட செங்கற்களால் ஆனவை அப்படிங்கிறாங்க, அது கரெக்டு. செங்கற்களால் தான் மொஹஞ்சதாரோவில் வீடு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சுட்ட செங்கற்கள் அதிக அளவில் வடிகால்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு வந்து அதிகமாக சுட்ட செங்கற்கள், அந்த பேர்னான அந்த செங்கற்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து இது பஞ்சாபின் மான்கொமரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற தப்பு. இது வந்து லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் லர்கானா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக், அந்த மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் தப்பாக இருக்குது. Which of the following statements are true about the houses at Mohenjo-daro? Second, Mohenjo-daro, the houses were made of clean burnt bricks அப்படிங்கிறது கரெக்டு. clean burnt bricks is large quantities were used for drains அப்படிங்கிறது கரெக்டு. it was discovered in மான்கொமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப்ங்கிறாங்க. லர்கானா டிஸ்ட்ரிக்ட் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் காணப்படுது. இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஒரு பக்கம் புக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் ஆத்தர்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தேர்டு ஃபோர்த்து தப்பாக இருக்குது, 1 2வும் கரெக்டாக இருக்குது. இதில் என்னென்னா ஸ்மோக் அண்ட் ஆஷஸ், ஓபியம்ஸ் ஹிடன் ஹிஸ்ட்ரிஸ் எழுதுனது வந்து அமிதவ் கோஷுங்கிறது கரெக்டு. அதே மாதிரி செகண்ட் த கோல்டன் ரோட் எழுதுனது வில்லியம் டால்ரிம்பிள் அப்படிங்கிறது கரெக்டு. ஸ்மோக் அண்ட் ஆஷஸ், ஓபியம்ஸ் ஹிடன் ஹிஸ்ட்ரிஸ் வந்து அமிதவ் கோஷ் கரெக்டு. த கோல்டன் ரோடு வந்து வில்லியம் டால்ரிம்பிள் அப்படிங்கிறது கரெக்டு. ட்விலைட் பிரிசனர்ஸ், த ரைஸ் ஆஃப் த ஹிந்து ரைட் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சித்தார்த்த தேப் அப்படிங்கிறது எழுதுனது தான். ஆனால் இங்கே மீனாட்சி தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பாக இருக்குது. ட்விலைட் பிரிசனர்ஸ், த ரைஸ் ஆஃப் த ஹிந்து ரைட் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் இந்தியான்னு எழுதுனது சித்தார்த்த தேப் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக த ஃபைனல் ஃபேர்வெல் அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மேஜர் ஃபெய்ட்ஸ் அப்படின்னு எழுதுனது வந்து மீனாட்சி தேவன். ஆனால் இங்கே வந்து சித்தார்த்த தேப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே உல்ட்டாவாக வரும். ட்விலைட் பிரிசனர்ஸ், த ரைஸ் ஆஃப் ஹிந்து ரைட் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் இந்தியா வந்து சித்தார்த்த தேப்னு வரணும். த ஃபைனல் ஃபேர்வெல் அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மேஜர்ஸ் ஃபெய்த்னு வந்து மீனாட்சி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ரீசன் அண்ட் அசர்ஷன் கூற்று வந்து 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலகி கொண்டது அப்படிங்கிறாங்க, இது தப்பாக இருக்குது. காரணம் வந்து 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் முஸ்லீம் லீக் இணைந்தது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. In 1946, the Muslim League withdrew its acceptance to the cabinet mission plan அப்படிங்கிறது தப்பு. The Muslim League joined the interim government formed in 1946 அப்படிங்கிறது கரெக்டு. அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்டு.